அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர்கள் கையெழுத்திட போகும் பல்வேறு புதிய வாக்குறுதிகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அவர்கள் போடப்போகும் முதல் கையெழுத்து எது, எந்த திட்டங்களுக்காக அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வார் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனால் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 திருமண உதவித்தொகை, பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், பட்டு சேலை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, தாவேக சார்பில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதியும் அளிக்கப்பட்டாங்க. அதன்படி தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றது முதல் கட்டமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் எந்த தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னுரிமை கொடுக்க போறார்கள் பற்றி அடுத்தபடியாக பார்க்கலாம். முதல் கட்டமாக 60 வயது உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. இரண்டாம் கட்டமாக பெண்களின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். மூன்றாவதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். நான்காவதாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளின் தாய்க்கு ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் அதி விரைவு பெண்களின் நீதிமன்றம் அமைக்கப்படும். ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மூலமாக அனைத்து பெண்களுக்கும் இலவச விலையில்லா சானிடைசர் நாப்கின்கள் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் மற்றும் பேபி வெல்கள் கிட் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். பெண்களின் பாதுகாப்புக்காக ராணி வேலுநாச்சியார் படை அமைக்கப்படும். அனைத்து பொது பேருந்துகளிலும் எஸ்ஓபி பட்டன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான வட்டியில்லா நிதி மற்றும் எம்எஸ்எம்இ ஆக மாறுபட்ட வருடம் ரூபாய் 5 லட்சம், அதாவது 100% மானியத்துடன் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் தான் எங்கள் முதல் முன்னுரிமை என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது தாவேக அதிக இடத்தை வெற்றி பெற்றுள்ளது, அதாவது அதிக இடத்தை தற்போது பிடித்துள்ளது. ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளால் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய முதல் 3 வாக்குறுதி என்ன அப்படின்னா, குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 இந்த வாக்குறுதி அவர்கள் முதல் கட்டமாக கொடுக்கப்பட உள்ளார்கள். அடுத்தபடியாக 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவது குறித்து 2வது வாக்குறுதியாக அவர்கள் அறிவிக்கப்படுகின்றனர். 3வது வாக்குறுதியாக விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் பல்வேறு மும்முரம் காட்டி வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.